Hello everyone. இன்னைக்கு The Fox and the Grapes அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். பட் இந்த தெரிஞ்ச ஸ்டோரியிலேருந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நான் நிறையா புது வார்த்தைகள் நம்ம கற்றுக்கலாம். எப்படிலாம் அந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கற்றுக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஒன் டே a fox became very hungry. ஒரு நாள் ஒரு நரி ரொம்ப பசியாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த நரியை பற்றி சொல்கிறதுனால நம்ம வந்து ஏ போட்டிருக்கோம், a fox அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒரு நரி ரொம்ப பசியாக இருந்துச்சு. He went out to search for some food. அது வெளியே போய் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துச்சு. He searched high and low but couldn't find anything to eat. இதில் ஹை அண்ட் லோ அப்படின்னா எல்லா பக்கமும் தேடிச்சு அப்படின்னு சொல்கிறது தான் he searched high and low அப்படின்னு சொல்கிறோம். பட் couldn't find anything to eat. ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்றதுனால நம்ம பார்த்தோன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். Finally, as his stomach rumbled, he stumbled upon a farmer's wall. கடைசியாக அதோட வயிறெல்லாம் கடாமுடான்னு சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு பசியில். அப்போது அதுக்கு ஒரு விவசாயியோடைய சுவர் வந்து கண்ணில் பட்டுச்சு. அதாவது தற்சமயமாக ஒரு கண்ணில் வந்து அதோட ஒரு சுவர் பட்டுச்சு. அட் த டாப் ஆஃப் த வால், அந்த சுவரோட மேலே he saw the biggest juiciest grapes he had ever seen. அந்த சுவரோட மேலே ஒரு பெரிய நல்ல ஜூஸியாக இருக்கிற மாதிரியான திராட்சை பழங்களை வந்து பார்த்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப பெருசாக ஜூஸியாக இருக்கிற திராட்சை பழங்களை அந்த நரி பார்த்துச்சு. இதில் ஸ்டம்பிள்ட் அப்பான் அப்படிங்கிறது என்னென்னா தற்செயலாக ஒரு விஷயத்தை பார்த்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டம்பிள்ட் அப்பான் அப்படின்னு சொல்கிறோம். he had ever seen அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா இதுவரையும் பார்த்துராத, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்துச்சுன்றதுக்கு தான் he had ever seen அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். To reach the grapes, the fox had to jump high in the air. அந்த திராட்சை பழத்தை வந்து பறிக்கணும் இல்லை அதை எடுக்கணும் அப்படின்னா அந்த நரி உயரமாக குதிக்க வேண்டியிருந்துச்சு. ஜம்ப் ஹை in the air அப்படின்னா அது ரொம்ப குதிக்க வேண்டியிருந்துச்சு. as he jumped, அது குதித்தப்போ as he jumpedன்னு சொல்லும்போது குதித்த பொழுது அப்படின்னு சொல்கிறதுனால தான் அது பாதியாக நிற்கிது. as he jumped, அது குதித்த பொழுது. he opened his mouth to catch the grapes. அது நல்ல வாயை திறந்து கிரேப்ஸை பறிக்கிறதுக்கு அதை நல்ல வாயை திறந்துட்டு குதிச்சிச்சு. பட் he missed, ஆனால் அதால் முடியல. he tried a few more times but kept failing. இன்னும் கொஞ்சம் தடவை அது முயற்சி செஞ்சு பார்த்துச்சு. ஆனால் எல்லா தடவையும் அதால் எட்டவே முடியல, அது கீழே தான் விழுந்துச்சு. ஸோ இங்கே வந்து a few அப்படின்னா இன்னும் சிறிது முறை, இன்னும் கொஞ்சம் முறை அப்படின்றது தான் a few அப்படின்னு சொல்கிறோம். ஸோ he tried a few more times but kept failing. திரும்ப அது வந்து அதால் எட்டவே இல்லை அதுக்கு. ஃபைனலி கடைசியாக the fox decided to give up. கிவ் அப் அப்படின்னா கைவிட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு முயற்சியை கைவிட்டுருச்சுன்றதான் கிவ் அப். ஸோ அது வந்து இந்த முயற்சியை கைவிட்டுறலான்னு நினச்சிருச்சு. இந்த மாதிரி குதித்து பார்க்குறது வேஸ்ட்டு, நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுறலான்னு நினச்சிருச்சு. அண்ட் கோ ஹோம், கைவிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு அது நினச்சிது. while he walked away, ஸோ அங்கேருந்து அது திரும்பி போகும்போது he muttered அப்படின்னா அது தன்னைத்தானே அப்படி ஒரு முணங்கிட்டே போச்சுன்னு சொல்லுவோம்ல, தன்னைத்தானே பேசிட்டு வாய்க்குள்ளே அது முணங்குது. ஐ எம் ஷுர் த கிரேப்ஸ் வேர் சவர் எனிவே. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பழம்லாம், அந்த திராட்சை பழம்லாம் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ இங்கே சவர் அப்படின்னா புளிப்பு அப்படின்னு அர்த்தம். இதோட ப்ரொனன்சியேஷன் சவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த நரி வந்து தன்னைத்தானே புலம்பிட்டு அதுக்குள்ளேயே முணங்கிட்டு அப்படியே போகுது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த திராட்சை பழங்கள்லாம் புளிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த தெரிஞ்ச ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்னென்ன வார்த்தைகள்லாம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.